ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. கடந்த நாளிலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 26 அதிகாரம் 19 வசனம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். கர்த்தர் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். இன்றைக்கு நீங்கள் இருக்கும் சூழ்நிலை உங்களுக்கு எதிராக இருக்கலாம். நீங்கள் சூழ்நிலையை பார்க்காதீர்கள். உங்களுடைய திறமையை, படிப்பை, வேலையை பார்க்காதீர்கள். ஆண்டவரை மட்டும் பாருங்கள். அவர் உங்களை அவருக்கென்று பரிசுத்த ஜனமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். ரோமர் 8 அதிகாரம் 30 வசனம் இப்படியாக சொல்கிறது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மைமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாகிய உங்களை அவர் முன்குறித்து அழைத்திருக்கிறார், நீதிமான்களாக்கி இருக்கிறார், உங்களை மகிமைப்படுத்துவார். இது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். 1 நாளாகமம் 29 அதிகாரம் 12 வசனம் இப்படியாக சொல்கிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னிடம் என்ன இருக்கிறது? படிப்பில்லை, பணமில்லை, திறமை இல்லை, வேலை இல்லை என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள். எல்லாமே அவரிடம் இருக்கிறது. அவர் சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர். அவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவைகளையும் பலவீனமானவர்களையும் தெரிந்து கொண்டார். அவரால் யாரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் முடியும். அவர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் தந்து புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பார். நம்புங்கள். எஸ்தர் 9 அதிகாரம் 4 வசனத்தை நாம் வாசிப்போம். மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாயிருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, சூசான் அரண்மனை வாசற்படியிலே உட்கார்ந்திருந்தவன் தான் இந்த மொர்தெகாய். அதுவும் அடிமையாக கொண்டு வரப்பட்டவன். இவனை குறித்து ஆமானின் மனைவியாக சிரேசு, அவன் யூதனானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவதை, மேன்மைப்படுத்துவதை எந்த ஒரு தனி மனிதனும் பிசாசின் வல்லமையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆரம்பத்தில் மொர்தெகாய்க்கும் யூத ஜனங்களுக்கும் எதிரான காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடிந்தது. அரண்மனை வாசலில் இருந்தவன் அரண்மனைக்குள் பெரியவனானான். கர்த்தர் அவனை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்து மகிமைப்படுத்தினார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் கூட உங்கள் குடும்பத்தில் சொந்த பந்தங்கள் மத்தியில் ஒரு பொருட்டாக எண்ணப்படாமல் மொர்தெகாயை போல வெளியே இருக்கலாம். நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்காமல் இருக்கலாம். உங்களுக்கு உதவி செய்ய, உங்களை கை தூக்கிவிட யாரும் இல்லாமல் இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். உங்களை மேன்மைப்படுத்த கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய
பரிசுத்த ஜனமாய் உள்ளத்தில் யூதனாய் மொர்தெகாயை போல இருப்பீர்கள் என்றால் மொர்தெகாயை தேடி வந்த புகழ்ச்சியும் கீர்த்தியும் கனமும் உங்களை நிச்சயம் தேடி வரும். நீங்கள் சிறந்திருக்கும்படி கர்த்தர் செய்வார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் நீர் வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை நீர் மகிமைப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, ஆமானின் மனைவி பெயர் என்ன? ஏ யாகேல், பி சிரேசா, சி சிரேசு, டி மாக்கால். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே ஆனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.